நாங்கள் இன்றைக்கி முக்கியமான ஒரு ஆளோட மகன் கல்யாணத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். அந்த கல்யாணத்துக்கு போக வேண்டிய வண்டியெல்லாம் இங்கே கிடக்குது. ஆளுகள்லாம் வந்து ஆக்காரமும் இல்லை, மட்டும் இஷ்டம் போகிற பஸ் நிறைய ஆளுங்க நிறைஞ்சுதான் இருக்காங்க. ஓகே, நம்ம காரில் போனாலும் சீக்கிரம் போயிடலாம். நம்ம கல்யாண மண்டபத்துக்கு வந்தாச்சு. இது கல்யாண மண்டபம் கிடையாது, ஒரு ஆடிட்டோரியம். இங்கே வந்துட்டோம். நம்ம வந்த வண்டியை காணும். அந்த கிடக்க நம்ம வண்டி. ஓகே, இனி உள்ளே போவோம். செம கூட்டம், ஐயோ. ஆனால் உட்காரதுக்கு இடம் இஷ்டம் போல் இருக்கும். ஏன்னா பெரிய ஆடிட்டோரியம், அதனால் உட்காரதுக்கு இடம் பிரச்சனை இல்லை. இதுதான் பொண்ணு வந்த வண்டியா, இது பையன் வந்த வண்டி. இதுதான் பையன் அண்ட் பொண்ணு, சந்தீப் பிரசீதா. ஓகே, இது நைஸாக நம்ம உள்ளே தான் போகணும். நம்ம உள்ளே வந்துட்டோம். எந்த பொண்ணை ஃபேன் உண்டு, ஃபேனோட ஒரு காற்று இல்லை. ஃபுல்லாகவே ஆளுங்க தான். நம்ம ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இங்கே தான் ரெண்டு இவங்களை தந்திரிப்பாங்களா மந்திரிப்பாங்களா யாரும் இல்லை. இங்கே தான் இங்கே இருக்கிறாங்க. சாமியெல்லாம் கொடுத்துட்டு ஊருக்க பாஞ்சிட்டான்டா ஒருத்தன். ஆளு கம்மியாக இருக்காங்க. கொஞ்சம் தான் கழிச்சோன்னு ஆளுங்க நிறையா வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இதுதான் கல்யாணத்திற்கனோட அப்பாவும் அம்மாவும். உயரமாக இருக்கார், அவர் தான் அப்பா. நடுவில் நிற்கிறது தான் பையன் முகத்துக்கு நேரம் ஸ்டாண்டை வச்சுட்டாங்க. பக்கத்துக்கு பார்த்தா நம்ம சீட்டு போயிடும். எப்படி நமக்கு சாப்பாடு தான் முக்கியம். சீட்டு போச்சுன்னா உட்கார முடியாது, டைம் கிடைக்காது. கல்யாண பொண்ணு வந்துருச்சு. இதில் எது பொண்ணுன்னு தெரியலையே. இதுதான் பொண்ணு, பார்த்துக்கோங்க. கல்யாண பொண்ணு அப்பா அம்மா, இந்த பொண்ணோட அண்ணன். பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு ஒரு வாக்கு இருக்குது தெரியுமா? நம்ம சீக்கிரம் போகணும், அதனால தான் உட்காந்துருக்கோம். இல்லாட்டி நேராக போய் அங்கேயும் எடுத்துருக்கலாம் வீடியோ.
தாலி கட்டு முடிந்து விட்டது. இனி அடுத்து என்ன சாப்பாடை போடாங்க, சாப்பிட வேண்டியதான். இப்போ என்ன பண்ணுறாங்க, என்னமோ மோதிரம் மாற்றுறாங்களோ. அச்சோ. இப்போ தான் நான் ஒன்று கவனித்தேன். இந்த மாப்பிள்ளையோட வேட்டியோட நுனியையும் பொண்ணோட சேலை நுனியும் ஒன்றா சேர்த்து வச்சு கட்டிட்டாங்க. இலை வந்துருச்சு. இலைக்கு பின்னாடியே ஐயோ இது என்னன்னு தெரியலையே, இது என்னன்னு தெரியல. சக்கரவர்த்தி நினைக்கேன். இது சிப்ஸ் வந்திருக்கு, ஒரு பழம் வந்திருக்கு, இங்கே ஒரு எலுமிச்சம்பழம் வந்திருக்கு. இது ஒருவேளை சூனியம் வைக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்களோ, இருக்கலாம். என்னடா இது மஞ்சளா ஒன்று டைப்பாக இருக்குது. என்னது இது? ஓ அவியலா? இன்னும் இல்லையே, என்னமோ ஒரு சாமான் வந்திருக்கு, இன்னும் தெரியல, பார்ப்போம். வரிசை பின்னாடி வந்துகிட்டே இருக்கேன். அதான் கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து இஞ்சிக்கறி. இது பயறு எல்லாம் போட்டு ஒரு தோரன் கூட்டு மாதிரி. ஓகே, பார்த்துங்களா? இது என்ன தெரியுதா, வாழைக்காயில் வந்துட்டு சர்க்கரையெல்லாம் சேர்த்து ரெடி பண்ணி சர்க்கரை வரட்டியான். சாப்பிட்டு பார்ப்போம், செமையாக இருக்குன்னு நினைக்கிறேன். இனிப்பு இப்போ சாப்பிட்டோம்னா சாப்பாடு ஒன்று ஏறாது, இது லாஸ்ட் சாப்பிடலாம். இது என்னது, மாங்காய் பிக்கிள். ஐயோ, தமிழில் இது என்ன பேர், டக்குன்னு பேர் மறந்து வச்ச, ஊறுகாய். இது இன்னைக்கு இது என்னதான் இது எந்த பேர் வரீங்க இப்போ விட்டீங்க? தொடுகாரி மக்களே. இது வந்து இனிக்கு, இது வந்து புளிக்குது. இது பின்ன எல்லாருக்கும் தெரியுமில்ல. இது இஞ்சிக்கறி நல்லா இதாக இருக்கும். இது தோரன் கூட்டும்பாங்க, அது ஊறுகாய், அவ்வளோதானே. இது என்னன்னு தெரியல, ஆனால் ஒரு டைப்பாக ஏதோ ஒரு டேஸ்ட் என்னன்னு தெரியலண்ணா. நம்ம முதையே இங்கே உட்காந்ததுனால சீக்கிரமாக சாப்பிட்டு எந்திரிக்க முடியுது. இல்லைன்னா அவங்கள மாதிரி நம்ம வெளியில் நின்றுக்கணும். இப்போ தான் தண்ணியே கொண்டு வராங்க. நானாக தண்ணி தான் வச்சுட்டு இருந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் கிளாஸே கொண்டு வராங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நிறையா சாமான் கொடுத்துட்டாங்க. ஒரு பிள்ளைய பாருங்கள் எப்படி உட்காந்துட்டுருக்குன்னு. அதுவும் வரிசையா, ஆனால் நல்லா சீக்கிரமாக தான் வைக்கிறேன். சீக்கிரமாக தான் வைக்கிறாங்க. பரவாயில்லையே, கிளாஸ் பெரிய இதெல்லாம் உள்ள மறந்துருக்கிற கிளாஸ் பயங்கரமாக இருக்குது. மக்களை கிளாஸை வச்சோடனே இந்த எலும்பச்சம்பழத்தை கிளாஸுக்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க. நானும் இப்போ தான் கவனித்தேன். தண்ணி வந்துருச்சு, அப்பளம் வந்துருச்சு. அப்பளத்தில் நடுவில் ஓட்டை போட்டு விட்டாங்களே. நமக்கு சாப்பாடு தான் முக்கியம். சோறு வருது, சோறுக்கு பின்னாடியே குழம்பு வருது. பரவாயில்லையே, படபடன்னு விளம்புறாங்களே. என்னதான் இருக்கும் அது? சோறுன்னு டப்புன்னு போட்டு போயிட்டான். ஓ, பருப்பு குழம்பு. ஓ, நெய்யானோ? ஓ, இந்த அக்கா பின்னாடி நெய் ஊற்றிக்கிட்டே போகாது. ஓகே, இனி சாப்பிட்டு வரேன். சோறு சாப்பிட்டாச்சு. 2 சைஸ் பாயசம் கொண்டு வந்திருக்காங்க. கையை வைக்க முடியல, சூடு தாங்க முடியல.
கடைசி நம்ம சாப்பிட்டு முடிச்சு வந்தோம்னா தான் ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சது. ஃபோட்டோ எடுத்தாச்சு, வீடியோ எடுத்தாச்சு. கை காணிக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ளவங்கண்ணா. ஓகே, அப்படியே சாப்பிட்றது. எல்லாருமே சாப்பிட்ருக்காங்க. நம்ம வீட்டில் உள்ள வீட்டு பக்கத்தில் உள்ள ലിജോച്ചാൻ ഇവർ ഒരിക്കലും ഞങ്ങളെ മറക്കല്ലേ. இனி அடுத்து சாப்பிட்றதுக்காக ரெடியாக நிற்கிறாங்க. நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. இது வீட்டை பார்த்து கிளம்ப வேண்டியதான். அன்றைக்கி கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு எலும்பச்சம்பளம் வாக்கி நமக்கு கிடைக்கிது வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு. அது நல்ல ஒரு இதுதான். நம்ம ஊரில் கிடைக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. இங்கே வர பாருங்க, அனுமார் மாதிரி சஞ்சி மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. வண்டியில் ஏறி வீட்டுக்கு போவோம். ஓகே, பாய் பாய். அப்படியே வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு எலும்பச்சம்பழத்துடன் பாய் பாய். இதுதான் கேரளா. செமையாக இருக்கா? இது வந்து சர்ச்சு. இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணலை, எங்கள் சர்ச்சு ஓப்பன் பண்ணலை இன்றைக்கி.